இரண்டாவது உலகப் போரில் காங்கோ அப்படிங்கிற ஒரு நாட்டில் இருந்து யுரேனியம், குறிப்பாக ஷிங்கலோப் அப்படிங்கிற அந்த சுரங்கத்திலிருந்து எப்படி எடுக்கப்பட்டது, அதன் வழி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தப்பட்டாங்க, ஹியூமன் ஜூனா என்ன இப்படிங்கிறதெல்லாம் நைஜர் ஆப்பிரிக்கா பாகம் 6ல் பார்த்தோம். பாகம் 7க்காக காத்திருங்க, ஒரு மனுஷனுடைய உண்மையான கதையை வெளியில் கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்கே நம்ம அரசியல்வாதிகள் செய்கிற மாதிரி தவறான ஒரு வரலாறை திரும்ப 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 சொல்லிக் கொடுத்து இதுதான் வரலாறு அப்படின்னு சொல்லி ஆப்பிரிக்க நாட்டு மக்கள் இதுவரையிலும் எந்த வரலாற்றையும் திரித்தது கிடையாது. அவங்களுடைய வீரர்கள், மாவீரர்கள், அரசியல்வாதிகள் இவங்களுடைய வரலாறை மேற்குலகம் தவறாக சித்தரித்த போதும் இதுதான் உண்மையான வரலாறு அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்போவும் கொஞ்சோண்டு நபர்கள் இருக்காங்க. அதில் டிபி ட்ரூப்ஸுக்கு தனியான ஒரு அங்கம் இருக்கிறது. இது நைஜர் ஆப்பிரிக்கா பாகம் 7. யார் அந்த பேட்ரிஸ் லுமும்பா அவர்கள்? பேட்ரிஸ் லுமும்பா அவர்களை கொல்றதுக்கான காரணம் என்ன? பேட்ரிஸ் லுமும்பாவை இப்போதும் மிகப்பெரிய அளவில் அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அவங்க தெய்வமாக பார்க்குறாங்களே, அதனுடைய காரணம் என்ன? எப்படி தோமஸ் சங்கரா அவர்கள் பர்கினோ ஃபாசோவுக்கு ஒரு தலைவராக இருக்காரோ அதே மாதிரி காங்கோவினுடைய அந்த விடுதலைக்கு காரணமாக இருந்தவர், ஃபாதர் ஆஃப் காங்கோ இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னா பேட்ரிஸ் லுமும்பா அவர்கள். அவரை பற்றி எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். லுமும்பாவினுடைய அரசியல் கொள்கையால தான் இங்கே அரசியலுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஆப்பிரிக்க நாடுகளில் சொல்வதை நம்ம கேட்கலாம். தோமஸ் சங்கரா அவர்களையும் இப்போதும் அவங்க நினைவு கூறுவது என்பது குறிப்பிடத்தக்கது. 1880 இரண்டாவது கிங் லியோபோல்ட் அவர்களுடைய ஆட்சியின் கீழ் வருகிறது கோங்கோ. சொல்லப்போனா பெல்ஜியமும் அமெரிக்காவும் இரண்டாவது லியோபோல்டுக்கு ஃபுல் அதிகாரத்தை கொடுக்குறாங்க. நீங்க என்ன செய்யலாம், இந்த கோங்கோவை என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 1880 அப்படின்னு சொல்லும்போது அங்க அந்த கோங்கோலிருந்து கிடைக்கக்கூடிய டைமண்ட், ஐவரி, அதே மாதிரி கோல்டு, இதுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் மக்களை அடிமைப்படுத்துகிறார் இரண்டாவது அரசர் லியோபோல்டு அவர்கள். இந்த லியோபோல்டு அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய அந்த மைனிங்காக மட்டும் மக்களை வேலை செய்ய வைக்கல, ஸ்லேவரி, கொடுமைகள், மிகப்பெரிய அளவில் சங்கிலியால் பூட்டப்பட்ட மனிதர்கள் இப்படின்னு சொல்லி சித்திரவதையை கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றி வருகிறார். ஒரு கட்டத்துக்கு மேலே கோங்கோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வெகுண்டு எழுகிறார்கள். 1908 வருடம் இரண்டாவது கிங் லியோபோல்டு அவர்கள் பெல்ஜியத்திட்ட போய் அங்கே மக்கள் எல்லாரும் சண்டை போடுறாங்க, என்னால் எதுவுமே செய்ய முடியலை, அடிமைகள் எல்லாம் திரும்ப என்னை அடிக்க வராங்க அப்படின்னு சொல்லும்போது, நீ ஆட்சியிலேருந்து விலகிக்கொள், நாங்கள் அதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பெல்ஜியம் அரசாங்கம் 1908 கோங்கோவை தனது காலனியாக மாற்றுது. 1908 கோங்கோ எப்படி அறியப்பட்டது தெரியுமா? பெல்ஜியம் கோங்கோ அப்படிங்கிற பெயரில் அறியப்பட்டது. இப்படி பெல்ஜியம் கோங்கோ அப்படிங்கிற அந்த நாட்டில் பிறக்கிறார் பேட்ரிஸ் லுமும்பா அவர்கள். 1925 பிறக்கக்கூடிய பேட்ரிஸ் லுமும்பா அவர்கள் அவருடைய படிப்பை அங்க இருக்கக்கூடிய பெல்ஜியம் மிஷினரி இருப்பாங்கல்ல, பெல்ஜியம் மிஷினரியினுடைய ஸ்கூல், அதாவது புரொட்டஸ்டன்ட் கத்தோலிக் ஸ்கூல் அப்படிங்கிறதுல அவருடைய 11வது வகுப்புலலாம் ஸ்கூலிங் அப்படிங்கிறத போறார். இந்த பெல்ஜியம் மிஷினரிஸ் அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்கக்கூடிய சிலபஸ் என்ன தெரியுமா? அதாவது இந்த பேட்ரிஸ் லுமும்பா அவர்கள் படித்த சிலபஸ் என்னன்னா, ஒரே ஒரு மணி நேரம் மட்டும் நீ படிக்கணும், மீதம் இருக்கும் நேரத்திலலாம் விவசாயம் எப்படி செய்யணும், மைனிங்காக உன்னை எப்படி தயார்படுத்தணும், அதாவது அடிமை வேலைக்காக உன்னை எப்படி தயார்படுத்தணும் அப்படிங்கிறது தான் சொல்லிக் கொடுப்பாங்க. இங்கே இருந்து தான் பேட்ரிஸ் லுமும்பா அவர்களுக்கு மிகப்பெரிய கதைகள், வரலாறு எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது. தனது 11வது வயதிலிருந்து 18வது வயது வரை படிச்சுட்டு வர பேட்ரிஸ் லுமும்பா அவர்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. கிங் இரண்டாவது லியோபோல்டு அவர்கள் நம்ம மக்களை, நம்முடைய மூதாதையர்களை ரொம்ப பெரிய அளவில் கொடுமைப்படுத்தி இருக்கான். அதே கொடுமையை தான் இப்போ பெல்ஜியம் அரசாங்கம் செஞ்சுட்டு இருக்கு. இங்கிருந்து ஏதாவது ஒரு மாற்றம் வராதா அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறார். தனது 18வது வயதிலேயே அவங்க அப்பாவால் இவ்வளோதான் படிக்க வைக்க முடியும், அதனால மறுபடியும் ஏதாவது வேலைக்கெல்லாம் போகலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கிறார் பேட்ரிஸ் லுமும்பா அவர்கள். ஆனால் பேட்ரிஸ் லுமும்பா அவர்கள் என்னதான் இந்த பெல்ஜியம் மிஷனரி ஸ்கூல்ல படிச்சிருந்தாலும் அதுக்கு மேல் அவருக்கு ஏதாவது தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு. அவங்களுடைய வீட்டில் மெழுகுத்திரி வைத்து படிப்பதற்கான அந்த வசதிகள் இல்லாத போதிலும் நிறைய புத்தகங்களை டீச்சர்ஸ்லாம் கேட்டு, 1-2 நல்ல டீச்சர்ஸ்லாம் இருந்திருக்காங்க, அந்த டீச்சர்ஸ்லாம் கேட்டு நிறைய புத்தகங்களை படிக்க ஆரம்பிக்கிறார். கடன் வாங்குறார். கடன் வாங்கி புத்தகங்களை படித்து ஒரு தினத்தில் தந்துடுறேன், 2 தினங்களில் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரே இரவில் பல புத்தகங்களை வாசித்த அந்த ஒரு மனிதர் தான் பேட்ரிஸ் லுமும்பா அவர்கள். இப்படி பேட்ரிஸ் லுமும்பா அவர்களுடைய அறிவு வளர வளர கோங்கோவுக்கு நம்ம ஏதாவது செய்யணும், இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது செய்யணும், இந்த அடிமை வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அப்படின்னா ஆப்பிரிக்காவுக்குள்ள ஒரு ஐக்கியம் வர வேண்டும், பேன் ஆப்பிரிக்கா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரார்.
ஆனால் இந்த முடிவை சாதாரணமாக அவர் எடுக்கலை. கரெக்டாக 1944 வருடம் ஒரு நர்சிங் அசிஸ்டண்டாக போய் வேலைக்கு சேர்றார். அதன் பிறகு இன்னும் பல வேலைகளில் சேர்றாரு. அதன் பிறகு சில பல ஸ்ட்ரகிள்க்கு பிறகு ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் அவருக்கு வேலை கிடைக்குது. அப்படி வேலை கிடைக்கும்போது மறுபடியும் நிறைய பேர் கூட பேச ஆரம்பிக்கிறார், நிறைய டிஸ்கஸ் பண்ணுறார். சூப்பராக இருக்கும் இவருடைய பேச்சு, இவருடைய வசீகர தோற்றம். ஆளு கொஞ்சம் மெலிந்து கருப்பா இருந்தாலும் அவர் பேசுறதுல ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் பேசுறத அப்படி கவனிப்பாங்களாம். 1950 அவரு நிறைய போயம்ஸ் எழுத ஆரம்பிக்கிறாரு, கட்டுரைகள் எழுத ஆரம்பிக்கிறாரு. இவ்வளவு நாள் படிச்சுட்டு இருந்த மனுஷன் இப்போ எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறார். இதுதான் ஒரு மனிதனுடைய உண்மையான வெற்றி. பேட்ரிஸ் லுமும்பா அவர்களுடைய வெற்றி இங்கிருந்து ஆரம்பிக்குது. 1950களிலிருந்து ஆரம்பிக்குது. நிறைய அரசியல்வாதிகள் கூட, நிறைய அரசு அதிகாரிகள் கூட பேட்ரிஸ் லுமும்பா அவர்கள் அவருடைய அந்த யோசனையை இல்லை அவங்களுடைய தாட் எப்படி இருக்கு இப்படிங்கிறது எல்லாத்தையுமே கவனித்து பேச ஆரம்பிக்கிறாரு. உண்மையா காங்கோ மக்களுக்கு போராடுறதுக்கு யாருமே கிடையாது, அதுக்கான ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அப்படி அவர் உருவாக்கின இயக்கம் தான் காங்கோலிஸ் நேஷனல் மூவ்மெண்ட், CNM. இந்த CNM அப்படிங்கிற அந்த ஒரு மூவ்மெண்ட் அது பெரிய அளவில் மக்களை ஈர்க்கிறது. இந்த CNMக்குள்ள நிறைய பேர் உள்ள ஜாயின்ட் ஆறாங்க. ஆனா இப்படி ஜாயின்ட் ஆறதுக்கு முன்னாடி இவருடைய பதவி என்னவா இருந்தது அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் கவனிக்கலாம். இவர் போஸ்ட் ஆஃபீஸ்ல வேலைக்கு சேர்ந்த பிறகு நிறைய பேர் கூட பேசுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. அப்போ ஒரு எலெக்ஷன் அப்படிங்கிறது வருது. அந்த எலெக்ஷன் காங்கோலிஸ் ட்ரேட் யூனியன் ஆஃப் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ட்ரேட் யூனியன். அந்த ட்ரேட் யூனியனுடைய ரீஜனல் பிரசிடென்டா மாறுகிறார் இந்த லுமும்பா அவர்கள். கரெக்டா வருடம் 1955. லுமும்பா அவர்கள் பிரசிடென்டா இருக்கக்கூடிய இந்த ட்ரேட் யூனியனை ரோமன் கத்தோலிக் ட்ரேட் யூனியனோ இல்ல சோசியலிஸ்ட் ட்ரேட் யூனியனோ ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள். சோ வேற 2 ட்ரேட் யூனியன் இருக்கு. இது இல்லாத புதுசா இருக்கக்கூடிய ஒரு ட்ரேட் யூனியனுடைய பிரசிடென்டா மாறுறார். 1955 இந்த பேட்ரிஸ் லுமும்பா அவர்கள் மீது நிறைய மக்கள் நல்ல மதிப்பை வச்சு பேசிட்டு இருக்காங்கப்பா, இவனை விட்டா சரி வராது அப்படின்னு சொல்லி இவனுக்கு ஒரு வலை வீச ஆரம்பிக்கிறாங்க பெல்ஜியம் அரசாங்கம். இதுக்கு ரொம்ப பெரிய அளவுல பிளான் போட்டு கொடுத்தது CIA. என்ன விக்கி சொல்ற, அமெரிக்காவும் பெல்ஜியமும் சேர்ந்து தான் இந்த பேட்ரிஸ் லுமும்பாவை கொல்ல போறாங்களா அப்படின்னு பார்த்தா ஆமா. உங்களுடைய சீட் பெல்ட் எல்லாம் நல்லா போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இருந்து இந்த கதையில விறுவிறுப்பு ஆரம்பிக்க போகுது. 1956 பேட்ரிஸ் லுமும்பா அவர்கள் அவங்கள சார்ந்தவர்களை வாங்க ஒரு டூருக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பெல்ஜியத்தை சார்ந்தவங்க ஒரு டூருக்கு கூப்பிட்டுட்டு போறாங்க. அப்படி டூருக்கு கூப்பிட்டுட்டு போற இந்த பேட்ரிஸ் லுமும்பா திரும்பும்போது அவரை அரெஸ்ட் பண்றாங்க. எதுக்கு என்ன அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு $2500 அளவுக்கு நீ என்ன செஞ்சிட்ட, ஊழல் செஞ்சிட்ட, அது இதோ அதனுடைய சாட்சிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த டூருக்கு போனாங்கல்ல. அந்த டூரின் போது அவருக்கு எதிராக பலவிதமான வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அவரை அரெஸ்ட் பண்றதுதான் பிளான். அப்படி அரெஸ்ட் பண்ணி இவரை 1 வருடம் சிறையில் அடைக்கிறாங்க. இந்த நேரம் இவர் உருவாக்கின இந்த CNM அப்படிங்கிற அது கட்சியா மாறுது. அப்படி கட்சியா மாறி இந்த பேட்ரிஸ் லுமும்பா அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பல இடங்களிலும் சின்ன சின்ன ஆர்ப்பாட்டங்களா நடந்துட்டு இருக்கு. பேட்ரிஸ் லுமும்பா அவர்கள் வெளியே வரார். 1956 வெளியில வந்த பிறகு பேட்ரிஸ் லுமும்பா, நாம ஏன் இந்த மக்களுக்கு நல்லது செய்யக்கூடாது, நாம ஏன் பேன் ஆப்பிரிக்காவை உருவாக்கக்கூடாது, நாம ஏன் ஆப்பிரிக்க மக்களுக்கு ஒன்றாக ஒற்றை அரசாங்கத்தை உருவாக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவுக்கு வருகிறார். இந்த முடிவை சற்றும் எதிர்பார்க்காத அந்த கோங்கோவை ஆளக்கூடிய பெல்ஜியம் பேட்ரிஸ் லுமும்பாவை மறுபடியும் அவங்களுடைய சந்தேக பார்வையில வைக்கிறாங்க. பேட்ரிஸ் லுமும்பா அவர்கள் கேட்கிறாங்க, எங்களுக்குன்னு ஒரு எலெக்ஷன் வேணும், நீங்க எங்க நாட்டை விட்டு போங்க, எங்க நாட்டில் இருக்கக்கூடிய தங்க சுரங்கங்கள், யுரேனியம் இதெல்லாம் நீ எடுத்து கொழுத்துட்டு இருக்க. ஏன்னா 2வது உலக போர் முடிஞ்சிருச்சு. ஷிங்கலோப் அப்படிங்கிற மைனிங்ல மறுபடியும் யுரேனியம் தோன்றதுக்கு அமெரிக்கா ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அமெரிக்காவினுடைய ஆர்டரை CIA ரகசியமா செஞ்சுட்டு இருக்காங்க. ஷிங்கலோப் அப்படிங்கிற அந்த ஒரு மைனிங், கட்டாங் அப்படிங்கிற அந்த பகுதியை மேப்ல இருந்தெல்லாம் அழிச்சிட்டாங்க. பாகம் 6ல் நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாகம் தான் 6. ஸோ அந்த கட்டாங் அப்படிங்கிற பகுதி, ஷிங்கலோப் அப்படிங்கிற பகுதி, இது எல்லாம் அமெரிக்காவினுடைய அணு ஆயுதம் அவங்களுடைய எதிர்காலத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக இருந்ததுனால இந்த இடத்துல காங்கோ அப்படிங்கிற இடத்துல எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது. ஸோ நிச்சயமா என்ன செய்யலாம், இந்த பேட்ரிஸ் லுமும்பா அவர்களை போட்டு தள்ளணும். இதுதான் அவங்க எடுக்கக்கூடிய முடிவு. 1956, 57, 58 இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய போராட்டத்தெல்லாம் முன்னெடுக்கக்கூடிய பேட்ரிஸ் லுமும்பா அவர்கள் பின்னாடி ஒரு ஜெனரேஷனே கூடுது. சொல்லப்போனால் இளைஞர் பட்டாளம் பேட்ரிஸ் லுமும்பா அவர்களுக்கு உயிரை கூட கொடுக்க தயாராகிறாங்க. பெல்ஜியம் அரசாங்கம் மெதுவா பேட்ரிஸ் லுமும்பா அவர்களுடைய அந்த ஆர்டர் அதுக்கு தகுந்தது மாதிரி மாற தொடங்குறாங்க. பெல்ஜியம் அரசாங்கம் சொல்றாங்க, நாம் என்ன செய்யலாம், எலெக்ஷனை வச்சுக்கலாம், எலெக்ஷனை வச்சு உங்களுக்கு தேவையான மனிதரை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. பேட்ரிஸ் லுமும்பா அவர்கள் யோசிக்கிறார், இங்க எலெக்ஷன் அப்படிங்கிறதுலாம் கண் துடைப்பு, உனக்கு தேவையான பப்பட் அரசாங்கத்தை உள்ள கொண்டு வருவதற்கு நீ எலெக்ஷனா வைக்கிற, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் பேட்ரிஸ் லுமும்பா அவர்களை கைது பண்றாங்க.
1957-58 CNN அப்படிங்கிறத ஒஃபிஷியல் கட்சியா மாற்றுகிறார். ஏன்னா நாம இங்க மக்களுக்காக போராடும் போது அவன் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது அவன் வழியில போனாதான் நாம அவனை வீழ்த்த முடியும். அவன் எலெக்ஷன் வைக்கிறானா அந்த எலெக்ஷன்ல நாம நிக்கணும்னா நாம ஒரு மூமெண்டா வச்சிருக்கக்கூடிய இந்த CNN ஒரு கட்சியா மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி 1958 ஒரு கட்சியா மாத்துறாங்க. எலெக்ஷன் வச்ச எல்லா இடங்களிலும் பேட்ரிஸ் லுமும்பா அவர்களுடைய கட்சி மிகப்பெரிய வெற்றியை அடைகிறது. இந்த நேரத்தில் பேட்ரிஸ் லுமும்பா அவர்கள் கூடயே இருந்த ஒருத்தர் பிரசிடெண்டா மாறுறாரு. பேட்ரிஸ் லுமும்பா அவர்கள் பிரைம் மினிஸ்டரா மாறுறார். ஆனால் பேட்ரிஸ் லுமும்பா அவர்களுக்கு தெரியல பிரசிடெண்டா இருக்கக்கூடிய நபர் பெல்ஜியம் அமெரிக்காவினுடைய கூட்டாளி அப்படின்னு சொல்லி. இப்போ பிரசிடெண்டா இருக்கக்கூடிய கேசோபி அப்படிங்கிறவர் பிரைம் மினிஸ்டரா இருக்கக்கூடிய பேட்ரிஸ் லுமும்பா அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் சதி வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா 1960வது வருடம் ஒரு ஹவுஸ் அரெஸ்ட். அந்த ஹவுஸ் அரெஸ்ட்டுக்கு பின்னாடி பெல்ஜியத்தினுடைய போலீஸ் இப்படின்னு சொல்லி ஹவுஸ் அரெஸ்ட்லாம் வெளியில் வரக்கூடிய பேட்ரிஸ் லுமும்பா அவர்கள் பிரைம் மினிஸ்டரா இல்லாட்டி அடுத்த பிரசிடெண்டா பதவியேற்க போகிறார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கான்ஃபரன்ஸ். அந்த கான்ஃபரன்ஸில் யார் பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த கிங் இரண்டாவது லியோபேட் இருந்தார்ல, அவங்களுடைய சங்கதியினர்கள் மறுபடியும் அதே ஒரு அந்த மூமெண்ட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்காங்க, அந்த மீட்டிங்கில் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி மீட்டிங்கில் உட்கார்ந்த அந்த நபர்கள் எல்லாருமே காங்கோவை எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா எப்படி ஆண்டாங்க தெரியுமா, அவங்களால தான் காங்கோக்கு இன்னைக்கு விடுதலை கிடைச்சிருக்கு, அவங்களால தான் காங்கோக்கு இன்னைக்கு பலவிதமான நன்மைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே கொஞ்சம் பேர் கதை எழுதுவாங்கல்ல, அதே மாதிரி கதையை எழுதி அப்படியே பேசுகிறார். பேசக்கூடிய எல்லாருமே கை தட்டுறாங்க. பேட்ரிஸ் லுமும்பா அவர்கள் மட்டும் அப்படியே சைலண்டாக வேடிக்கை பார்த்துட்டே இருக்கார். நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோடா, எனக்கான ஒரு தருணம் கிடைக்கும்னு சொல்லி அந்த கிங் லியோபேர்டினுடைய உறவினர்கள்லாம் பேசி உட்கார்ந்த பிறகு நேரா எந்திரிக்கார் பேட்ரிஸ் லுமும்பா அவர்கள். இந்த காங்கோ அப்படிங்கிறது உங்க பாட்டன் வீட்டு சொத்து ஒன்றும் கிடையாது. உங்களுடைய பாட்டை நீங்க என்ன செஞ்சான்னு தெரியுமா? உங்களுடைய அந்த தாத்தா இல்லாட்டி அதன் பிறகு நடந்த கொடுமைகள் என்ன தெரியுமா? லட்சக்கணக்கான மனிதர்கள் ஸ்லேவரியில் இருக்காங்க. லட்சக்கணக்கான மனிதர்கள் இங்க இப்போதும் சுரங்க வேலையில நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்காங்க. நீங்க எங்களுக்கு விடுதலை தரல, அந்த விடுதலையை நாங்களா எடுத்துக்கொண்டோம். தவறான வரலாறை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு நாள் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர்கள் இந்த வரலாறை பற்றி பேசுவார்கள், எழுதுவார்கள். அன்னைக்கு உங்க வண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் ஏறுண்டா. நான் இங்க அரசமைக்க போவது இங்க இருக்கக்கூடிய மக்களுக்காக, பெல்ஜியத்துக்காக கிடையாது, அமெரிக்காக்காக கிடையாது, ஐநா சபைக்காக கிடையாது அப்படின்னு சொல்லி கர்ஜிக்கிறார். அப்படி கர்ஜிக்கும் போதே ஒவ்வொருத்தனுக்கும் வேர்க்க ஆரம்பிக்குது. பேட்ரிஸ் லுமும்பா அவர்கள் ஏதோ புரட்சி செய்ய போகிறார் அப்படிங்கிறத மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. கரெக்டா பிரசிடெண்டா இருந்த கசோபி வழியாக ஒரு பெரிய அரசியல் குழப்பம் அப்படிங்கிறது செய்யப்படுகிறது. இதெல்லாம் நடப்பது 1960 செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள்ல. செப்டம்பர் 21ஆம் தேதி 1960களில் சிஏஏல அவசர மீட்டிங். அந்த மீட்டிங்ல எல்லாரும் பேசுவது பேட்ரிஸ் லுமும்பா அவர்களை கொல்ல வேண்டும், அதுக்காக ஒரு சயின்டிஸ்டை வரவழைங்க அப்படிங்கிறதா. அந்த சயின்டிஸ்ட் வரார். பேட்ரிஸ் லுமும்பா அவர்கள் சாவது இயற்கையா ஆப்பிரிக்கால பரவக்கூடிய ஒரு நோய் பரவி இறக்குற மாதிரி இருக்கணும், அப்படி ஒரு விஷத்தை தயாரியுங்கள் அப்படின்னு சொல்ற ஒரு ஆணை பிறக்கிறது. அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு விஷம் தயாரிக்கப்படுகிறது. பேட்ரிஸ் லுமும்பா அவர்களுடைய உடலில் இதை செலுத்த வேண்டும். அப்படி செலுத்தணும்னா இப்போதும் இந்த பிரசிடென்ட்டுக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் இடையே நடந்த அந்த போராட்டம் காரணமாக இந்த பிரைம் மினிஸ்டரா இருந்த பேட்ரிஸ் லுமும்பா அவர்களை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படி ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய லுமும்பா வீட்டுக்குள்ள போகணும், இதை அவருடைய உடம்பில் செலுத்த வேண்டும். அவருக்குன்னா உடம்பு கன்னு மாதிரி இருக்கு, எந்த நோயுமே கிடையாது, தேவையில்லாம ஒரு இன்ஜெக்ஷனை போடுறதுக்கு அவர் என்ன பைத்தியக்காரனா? அந்த இன்ஜெக்ஷனை அங்க சிஐயால போட முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல இங்க இரட்டை அரசாங்கம் அமைக்கப்படும். ஏன்னா CNN பெரும் புரட்சியை செய்யறாங்க. 1960 டிசம்பர் மாதங்கள் எல்லாமே பெரும் புரட்சி வெடிப்பதனால் இரட்டை அரசாங்கம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. அதாவது கசோபி சார்பில் ஒரு அரசாங்கமும் பேட்ரிஸ் லுமும்பா அவர்கள் சார்பாக ஒரு அரசாங்கமும் இப்படின்னு சொல்ற ஒரு பிரிவினை அரசாங்கம் வரும்போது அங்கிருந்து புதுசா ஒருத்தன் உருவாகுகிறான். அவனுடைய பெயர் தான் ஜோசப் மொபூட்டு அப்படின்னு சொல்லி. இந்த ஜோசப் மொபூட்டு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா CIA பக்காவா ஸ்கெட்ச் போட்ட பிளான் பி தான் இந்த ஜோசப் மொபூட்டு. ஜோசப் மொபூட்டுக்கு நிறைய பணம் கொடுக்கப்படுது, நிறைய ஆயுதங்கள் கொடுக்கப்படுது. நீ யாரையும் பார்க்காத, கசோபியும் பார்க்காத, லுமும்பாவையும் பார்க்காத, இரண்டு பேரையும் என்ன செய், தூக்கி எறிஞ்சிட்டு நீ அதிபரா மாறு, இராணுவ புரட்சி வெடிக்கட்டும் அப்படின்னு சொல்லி மொபூட்டு அவர்களுக்கு பணமும் ஆயுதங்களும் கொடுக்கப்படுவதால் அங்க இராணுவ புரட்சி வெடிக்குது. இந்த லுமும்பா அவர்கள் கைது செய்யப்படுகிறார். கசாபி அப்படிங்கிறவர் விடுதலை செய்யப்பட்டு சூப்பரான ஒரு வாழ்க்கைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார். சோ இப்ப மாட்டிக்கொண்டது இந்த லுமும்பா அவர்கள் மட்டும். லுமும்பா அவர்கள் ஒரு கட்டத்துல இந்த ஹவுஸ் அரெஸ்ட்லாம் தப்பிச்சு போனாலும், அவருக்கு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் அவர் தப்பிச்சு போனாலுமே இந்த மொபூட்டுனுடைய அந்த இராணுவம்
லுமும்பா அவர்களை பிடித்து அடுத்ததா என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிறையில் அடைக்கிறாங்க. அந்த சிறையில் அடைக்கும் போது லுமும்பா அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு 10-15 நபர்களும் சேர்ந்து இந்த சிறையில் அடைக்கப்படுறாங்க. ஆனால் இந்த சிறையிலிருந்து மறுபடியும் லுமும்பா அவர்கள் தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் தப்பிக்க வேண்டாம், அவரை நிறைய பேர் தப்பிக்க வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளவு நல்லது செஞ்சிருக்கார்டா இந்த லுமும்பா அவர்கள், ஆப்பிரிக்க நாட்டு மக்களிடையே ஒரு விடுதலை புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்கிற அந்த தகவல் இந்த மொபூட்டு அவர்களுக்கு கிடைக்குது. மொபூட்டு நேராக கட்டாங்கா அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குன்னு சொன்னோம்ல, ஷிங்கலோப், அந்த மைனிங், அதை அமெரிக்கா அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க இப்போதும் 1960-61 காலகட்டத்தில். ஸோ அந்த கட்டாங்கா அப்படிங்கிற பகுதிக்கு இவரை அனுப்பணும். தனியாக ஒரு விமானத்தை தயார்படுத்துங்க. அந்த விமானத்தில் யாருமே இருக்கக்கூடாது. அந்த விமானத்தில் இவருடைய அந்த நண்பர்கள் ப்ளஸ் 2 இராணுவ வீரர்கள், அது இல்லாமல் இவரை அடித்து துன்பப்படுத்தக்கூடிய அரக்க குணம் இருக்கக்கூடிய ஒரு 3 நபர்கள், இப்படின்னு சொல்லி அந்த விமானம் கட்டாங்கா அப்படிங்கிற அந்த பகுதிக்கு வருது. அந்த பகுதியில் ரொம்ப பெரிய ஒரு தலைவனாக இருக்கக்கூடிய நபர் தான் ஷாம்ப் அப்படிங்கிறவன். இந்த ஷாம்ப், மொபூட்டு இவங்க எல்லாம் கூட்டாளிகள். சொல்லப்போனால் இது சிஏனுடைய பிளான் சி. நேரா இந்த லுமும்பா அவர்களை இந்த கட்டாங்கா பகுதிக்கு கொண்டு வந்து அங்கே டார்ச்சர் பண்ணி அங்கே வச்சே கொன்னுருங்க அப்படிங்கிறது தான் சிஏனுடைய திட்டம். இதுக்காக பக்காவா ஷூட்டர்ஸ் அப்படிங்கிறத ரெடி பண்ணுறாங்க சிஏஏ. இந்த ஷாம்ப் அப்படிங்கிறவன் நேராக லுமும்பா அவர்களை கூப்பிட்டுட்டு வரும்போது அவருடைய கைகள் கட்டப்பட்டிருக்கு. அவருக்கு உடம்பு முழுவதுமாக காயங்களை வரவழைக்கிறாங்க, அடிக்கிறாங்க, மிதிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. கடைசியா லுமும்பா அவர்களிடம் கேட்கப்படுது, மன்னிப்பு கேளு, விட்டுடுறோம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு லுமும்பா அவர்கள் சொல்றாங்க, மன்னிப்பு கோரினால் ஆப்பிரிக்காவினுடைய வரலாறு என்னை மன்னிக்காது, நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, என் உயிரைத்தானே எடுக்க முடியும். இதே மாதிரி 1000 லுமும்பாக்கள் உருவாகுவார்கள், அந்த நேரம் நீங்க எங்கடா போவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அதன் பிறகு பேட்ரிஸ் லுமும்பா அவர்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஒரு 6 மாதங்களுக்கு பிறகு சின்னதா லுமும்பா அவர்கள் இறந்துட்டாங்க. அங்கே கோபமாக இருந்த கிராமவாசிகள் லுமும்பா அவர்களை கொன்னுட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி பரப்பப்படுது. ஆனால் லுமும்பா அவர்களுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? 1961 வருடம் ஜனவரி மாதம் 17ஆம் தேதி லுமும்பா அவர்களை சுட்டு கொலை பண்ணுறாங்க. அப்படி சுட்டது மட்டும் இல்லாமல் அவருடைய பாடியை கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி ஒரு இடத்துல கொண்டு தூக்கி எறிகிறாங்க. அப்படி தூக்கி எறிஞ்ச பாடியை சாதாரணமாக விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி சிஐஏ மறுபடி பிறக்கிட்டு வந்து அவங்களுடைய உத்தரவுக்கு அனுசரித்து அந்த பாடியை சல்ஃபியூரிக் ஆசிட்ல கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கரைய வைக்கிறாங்க. ஒரு பல்லை மட்டும் எடுத்துடுறாங்க, அதுதான் சாட்சி. லுமும்பா அவர்களுடைய பல் மட்டும் எடுத்து வைக்கப்படுகிறது. மீதி இருக்கக்கூடிய உடல் பாகங்கள் எல்லாம் சல்ஃபியூரிக் ஆசிட்ல அமிலமாக கரைக்கப்படுகிறது. அப்படி கரைக்கப்பட்ட பேட்ரிஸ் லுமும்பா அவர்களை பற்றி செய்திகள், பல நெகட்டிவான செய்திகளை பரப்பி விடுறாங்க. பேட்ரிஸ் லுமும்பாவா ஆப்பிரிக்காவுக்கு துரோகம் செய்தவர், பேட்ரிஸ் லுமும்பாவா அங்கே திருடனா இருந்தவர், பேட்ரிஸ் லுமும்பாவா உங்களுக்கு நல்லது செய்யக்கூடாதுன்னு நினைச்சவர் அப்படின்னு சொல்ற அந்த பரப்புரை செய்யப்படுது. அதெல்லாம் மீறி உண்மையான வரலாறாக பேட்ரிஸ் லுமும்பா அவர்களுடைய வரலாறை மக்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடி பாகுபலிக்க பிஜிஎம் போட்டுக்கோங்க, எல்லாரும் பேட்ரிஸ் லுமும்பா, பேட்ரிஸ் லுமும்பா அப்படின்னு சொல்லி சப்தம் போடுறாங்க, கரகோஷம் போடுறாங்க. அவர் சாகவில்லை, அவர் எங்களுக்குள் விதைக்கப்பட்டிருக்கிறார். நீங்க என்னதான் செஞ்சாலும் சரி, காங்கோக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. அந்த விடுதலைக்கு தேவையாக இருந்த பேட்ரிஸ் லுமும்பா அவர்களை நாங்கள் மறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கும் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல்வாதியும் பேசக்கூடிய ஒரு பெயர் இருக்கு அப்படின்னா அது பேட்ரிஸ் லுமும்பா அவர்கள் தான். பேட்ரிஸ் லுமும்பா அவர்களுடைய அந்த கொலையை பல வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? 20வது நூற்றாண்டில் மிகப்பெரிய, மிக முக்கியமான ஒரு கொலை அப்படின்னா பேட்ரிஸ் லுமும்பா அவர்களுடைய கொலை தான். அது மட்டும் நடைபெறவில்லை என்றால் இன்னைக்கு நம்ம பார்க்குற ஆப்பிரிக்கா இருந்திருக்காது. வளம் நிறைந்த, செல்வம் நிறைந்த பான் ஆப்பிரிக்கா யூனியன், ஒன்றுபட்ட ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்ற பெரிய ஒரு அந்தஸ்தை அடைந்திருக்கும். அதை தடுத்தது ஒரு கொலை தான், அது பேட்ரிஸ் லுமும்பா அவர்களுடைய கொலை தான் அப்படின்னு சொல்றாங்க. செகுவரையிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய குவாமே நிக்ரூமா அவர்கள் வரை பேட்ரிஸ் லுமும்பா அவர்களுக்காக கண்ணீர் சிந்தினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதெல்லாம் தாண்டி இந்த வரலாறை மறைப்பதற்காக 2வது உலகப் போர்ல யுரேனியம் அப்படிங்கிறது இந்த காங்கோல தான் எடுக்கப்பட்டது அப்படிங்கிறதை சொல்லிக் கொடுக்காத ஒரு சிலபஸை நாமளும் படித்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இங்கே வேடிக்கையான உண்மை. 4 பேருக்கு சொல்லுங்கயா, 2வது உலகப் போர்ல குண்டு எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு தெரியுமா? அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல் எப்படி உருவாக்கப்பட்டது தெரியுமா அப்படின்னு சொல்லி நீங்களும் சொல்லிக் கொடுக்கலாம். யுரேனியம், அந்த யுரேனியத்துக்கு எத்தனை மக்கள் உயிர் தியாகம் செஞ்சிருக்காங்க, எத்தனை மக்களை கொன்று குவித்திருக்கிறார்கள், எத்தனை மக்களை அடிமையாக வேலை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பேட்ரிஸ் லுமும்பா அவர்களுடைய வரலாறு தெரியணும். அப்படியே காங்கோவினுடைய வரலாறு தெரியணும். ஷிங்கலோப் அப்படிங்கிற அந்த சுரங்கத்தினுடைய வரலாறு தெரியணும். அதுக்கு பின்னாடி ஒளிந்திருக்கக்கூடிய கண்ணீர் கதைகளும் ரத்தம் சிந்திய சகதிகளை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை டிபி ட்ரூப்ஸ்
உங்களுக்கு மட்டும் நான் சொல்லிக் கொடுக்கல, உலகத்துக்கே நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையுடன் யார் அந்த இப்ராஹிம் பாகம் 8 உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வியப்பான உண்மைகளை கொண்டு வரும். இந்த ஒரு காணொளி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். Patrice Lumumba's tooth was all that remained after Belgian mercenaries. One day it's over, baby. Someday we'll find a way out. When all our strings are broken, you'll see that we could do without. When all our dreams are over, when all our hopes are dead, with this town turning colder, with all our colors bleeding red, I'll be